நாடாளுமன்ற தேர்தலில் முதல்கட்ட முன்னணி நிலவரம் பாரதிய ஜனதா கூட்டணிக்கு சாதகமாக வந்துள்ளது. 300க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் பாரதிய ஜனதா கூட்டணி முன்னிலை பெற்றுள்ளது. மொத்தமுள்ள 543 தொகுதிகளில் 540 தொகுதிகளின் நிலவரம் தெரியவந்துள்ளது. சற்று முன்வரை பாரதிய ஜனதா கூட்டணி 315ற்கும் மேற்பட்ட தொகுதிகளில் முன்னணியில் இருக்கிறது. காங்கிரஸ் கூட்டணி 69 தொகுதிகளில் மட்டுமே முன்னிலை வகிக்கிறது. இடதுசாரிகள், திரிணாமுல் காங்கிரஸ், அதிமுக ஆகியவை அடங்கிய பிற கட்சிகள் 155 இடங்களில் முன்னணியில் இருக்கின்றன. தற்போதைய நிலையில் பாரதிய ஜனதா காங்கிரஸை தொடர்ந்து 3வது பெரிய கட்சியாக அதிமுக உருவெடுக்கிறது. தமிழகத்தில் அந்த கட்சி 37 தொகுதிகளில் முன்னணி வகிக்கிறது. மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி 30 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது. பாரதிய ஜனதா பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி தாம் போட்டியிட்ட வாரணாசி, வதோதரா ஆகிய 2 தொகுதிகளிலும் முன்னணியில் இருக்கிறார். சோனியா காந்தி ரேபரேலி தொகுதியில் முன்னணியில் இருக்கிறார். அமேதி தொகுதியில் முதலில் சற்று பின்தங்கியிருந்த காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி பின்னர் முன்னிலை பெற்றார். முதல் சுற்று முடிவில் அவர் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட பாரதிய ஜனதா வேட்பாளர் ஸ்மிருதி இரானியை விட சுமார் 2000 வாக்குகள் அதிகம் பெற்றிருக்கிறார். தமிழகத்தில் வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது முதலே பெரும்பாலான தொகுதிகளில் அதிமுக தொடர்ந்து முன்னிலை வகிக்கிறது. மொத்தமுள்ள 39 தொகுதிகளில் 37 தொகுதிகளில் அதிமுக முன்னிலை பெற்றுள்ளது. தமிழகத்தில் வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் அதிமுகவிற்கு சாதகமாக வந்த வண்ணம் இருக்கின்றன. சென்னையில் 3 தொகுதிகளிலும் அதிமுக வேட்பாளர்களை முன்னிலை வகிக்கிறார்கள். காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புதூர், பெரம்பலூர், திருவள்ளூர், திருவண்ணாமலை ஆகிய தொகுதிகளில் அதிமுக முன்னணி வகிக்கிறது. கோவை, நீலகிரி, பொள்ளாச்சி, திருப்பூர், சேலம், நாமக்கல் ஆகிய தொகுதிகளில் அதிமுக வேட்பாளர்கள் அதிக வாக்குகள் பெற்றுள்ளனர். தஞ்சாவூர், கடலூர், நாகை, கள்ளக்குறிச்சி ஆகியவற்றிலும் அதிமுக முன்னிலை பெற்றுள்ளது. திமுகவைச் சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர்களான தயாநிதி மாறன், ராசா, ஆர் பாலு ஆகியோர் வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது முதலே பின்தங்கியிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாட்டாளி மக்கள் கட்சி தருமபுரி தொகுதியில் முன்னிலை பெற்றுள்ளது. அக்கட்சி சார்பில் போட்டியிட்ட அன்புமணி ராமதாஸ் தொடக்கம் முதலே அதிக வாக்குகள் பெற்று முன்னணியில் இருக்கிறார். கன்னியாகுமரி தொகுதியில் பாரதிய ஜனதா வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் முன்னிலை பெற்றுள்ளார். சீமாந்திரா சட்டப்பேரவைக்கு நடந்த தேர்தலில் தெலுங்கு தேசம் கட்சி முன்னிலையில் உள்ளது. அந்த கட்சி 50 தொகுதிகளுக்கு மேல் முன்னிலை பெற்றுள்ளது. தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவர் சந்திரபாபு நாயுடு சித்தூர் மாவட்டத்தில் உள்ள குப்பம் தொகுதியில் முன்னிலை பெற்றுள்ளார். ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி 40 தொகுதிகளுக்கு மேல் முன்னிலையில் உள்ளது. சீமாந்திரா பகுதியில் 175 சட்டசபை தொகுதிகளுக்கான வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. இதேபோல் தெலங்கானா பகுதியில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் தெலங்கானா ராஷ்டிரிய சமிதி தலைவர் சந்திரசேகர ராவ் மேடக் தொகுதியில் முன்னிலை பெற்றுள்ளார். அவரது மகள் கவிதா நிசாமாபாத் தொகுதியிலும் காங்கிரஸ் எம்பி மது யாஷ்கி முந்துகிறார். தெலங்கானா ராஷ்டிரிய சமிதி கட்சி 8 மக்களவைத் தொகுதியில் முன்னிலையில் உள்ளது. காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சிகள் தலா ஒரு தொகுதியில் முன்னிலை பெற்றுள்ளன. கேரளாவில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அதிக தொகுதிகளில் முன்னணியில் இருக்கிறது. மொத்தமுள்ள 20 தொகுதிகளில் காங்கிரஸ் கூட்டணி 11 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. எர்ணாகுளத்தில் மத்திய அமைச்சர் KV தாமஸும், வயநாட்டில் ஷானவாசும், காசர்கோட்டில் சித்திக்கும் முன்னிலை பெற்றிருக்கிறார்கள். காங்கிரஸ் கூட்டணியில் இடம்பெற்றுள்ள இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கைச் சேர்ந்த MK ராகவன் மலப்புரத்திலும், அகமது பஷீர் பொன்னணியிலும் இடதுசாரி கூட்டணி வேட்பாளர்களை காட்டிலும் அதிக வாக்குகள் பெற்றிருக்கிறார்கள். இடதுசாரி கூட்டணி 8 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. திருவனந்தபுரம் தொகுதியில் மத்திய அமைச்சர் சசி தரூர் பின்தங்கியிருக்கிறார். அங்கு தொடக்கம் முதலே பாரதிய ஜனதா வேட்பாளர் அதிக வாக்குகள் பெற்று முன்னிலை வகிக்கிறார். குஜராத் மாநிலத்தில் அனைத்து தொகுதிகளிலும் பாரதிய ஜனதா கட்சி முன்னிலை பெற்றுள்ளது. அந்த மாநிலத்தில் உள்ள 26 மக்களவைத் தொகுதிகளிலும் பாரதிய ஜனதா கட்சி மற்ற கட்சிகளை பின்னுக்கு தள்ளியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் மொத்தமுள்ள 80 தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி 61 தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளது. அம்மாநிலத்தை ஆளும் சமாஜ்வாதி கட்சி 10 தொகுதிகளிலும், பகுஜன் சமாஜ் கட்சி 5 தொகுதிகளிலும், காங்கிரஸ் கட்சி 4 இடங்களிலும் முன்னிலையில் உள்ளன. இதேபோல் காங்கிரஸ் கட்சி ஆட்சி செய்யும் கர்நாடக மாநிலத்தில் அக்கட்சிக்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. கர்நாடகாவில் உள்ள 28 தொகுதிகளில் 16 தொகுதிகளில் பாரதிய ஜனதாவும், 10 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சியும், மதச்சார்பற்ற ஜனதா தளம் 2 தொகுதிகளிலும் முன்னிலையில் உள்ளன.
மத்திய பிரதேசத்தில் உள்ள 29 தொகுதிகளில் பாரதிய ஜனதாவும் 25 தொகுதிகளிலும் காங்கிரஸ் 3 தொகுதிகளிலும் முன்னிலை வகிக்கின்றன. பகுஜன் சமாஜ் கட்சி ஒரு தொகுதியில் முன்னிலையில் உள்ளது. டெல்லியில் உள்ள 7 தொகுதிகளிலும் பாரதிய ஜனதா கட்சி முன்னிலையில் உள்ளது. 7 மக்களவைத் தொகுதிகளை கொண்ட டெல்லி மாநிலத்தில் சாந்தினி சவுக் தொகுதியில் போட்டியிட்ட மாநில பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் ஹர்ஷவர்தன் முன்னிலையில் இருக்கிறார். மகாராஷ்டிரா மாநிலத்தில் 30 தொகுதிகளில் பாரதிய ஜனதா கூட்டணி முன்னிலையில் உள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் மொத்தமுள்ள 48 தொகுதிகளில் பாரதிய ஜனதா வேட்பாளர்கள் 17 தொகுதிகளிலும் சிவசேனா வேட்பாளர்கள் 13 தொகுதிகளிலும் முன்னிலையில் உள்ளனர். நாக்பூர் தொகுதியில் பாரதிய ஜனதா சார்பில் போட்டியிட்ட நிதின் கட்கரி முன்னிலையில் உள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் சுஷில்குமார் ஷிண்டே சோலாப்பூர் பகுதியில் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சியின் தோல்விக்கு ராகுல் காந்தியை மட்டும் பொறுப்பாக்க முடியாது என அக்கட்சி தெரிவித்துள்ளது. இந்த தோல்விக்கு ஒட்டுமொத்த கட்சித் தலைவர்களும் பொறுப்பாவார்கள் என்றும் அந்த கட்சி குறிப்பிட்டுள்ளது. இந்திய தேர்தல் வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவிற்கு காங்கிரஸ் கட்சி பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. இதனிடையே நரேந்திர மோடிக்கு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் ராஜ்நாத் சிங் தொலைபேசியில் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சியின் மோசமான ஆட்சியே பாரதிய ஜனதாவின் அபார வெற்றிக்கு வழிவகுத்துள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் டி ராஜா தெரிவித்துள்ளார். டெல்லியில் நமது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாற்று அரசியல் குறித்து இடதுசாரி கட்சிகள் பேசி வந்தாலும் அப்படி ஒரு மாற்று இந்த தேர்தலில் உருவாகவில்லை என்றும் ஒப்புக்கொண்டார். குறிப்பாக கடந்த 5 ஆண்டு காலத்தில் காங்கிரஸ் கட்சி அதன் தலைமையில் அமைந்த UPA 2 அரசாங்கம் பின்பற்றிய கொள்கைகள் மக்கள் நலனுக்கும் நாட்டு நலனுக்கும் எதிரான கொள்கைகள். அதன் காரணமாக மக்கள் மீது கடுமையான சுமைகள் ஏற்படுத்தப்பட்டன. விலைவாசி உயர்வு, பணவீக்கம், வேலையில்லா திண்டாட்டம் என்று பொருளாதார சுமைகள் மக்கள் தலையில் ஏற்றப்பட்டன. என மக்களிடம் ஒரு கடும் கோபம் ஏற்பட்டது. காங்கிரஸ் கட்சிக்கு எதிரான ஒரு கடும் கோபம், காங்கிரஸ் கட்சி தலைமையில் அமைந்த ஆட்சிக்கு எதிரான ஒரு கடும் கோபம். இந்த கடும் கோபம் இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக அமைந்துவிட்டது, NDAவுக்கு ஆதரவாக அமைந்துவிட்டது. திரு மோடி அவர்களும் இன்றைய அரசியல் சூழலை தனக்கு சாதகமாக அகில இந்திய அளவில் பயன்படுத்த வாய்ப்பினை கொடுத்தது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை இந்தியாவினுடைய ஏதோ ஒரு பகுதியில் மட்டும் அது சரிவை சந்திக்கிறது, தோல்வியை சந்திக்கிறது என்று இல்லாமல் காங்கிரஸ் கட்சி இந்தியாவின் அநேகமாக எல்லா பகுதிகளிலும் இந்த சரிவினை எதிர்கொண்டு வருகிறது, தோல்வியினை எதிர்கொண்டு வருகிறது. அந்த அளவிற்கு மக்கள் காங்கிரஸ் கட்சியின் மீது கோபம் கொண்டிருந்திருக்கிறார்கள். எனவே ஏதாவது ஒரு அலை இந்தியாவில் இருந்தது என்று தேர்தல் முடிவுகளின் எதிரொலியாக அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 41 பைசா உயர்ந்து 58 ரூபாய் 88 காசுகளாக உள்ளது. இது கடந்த 10 மாதங்களில் இல்லாத உயர்ந்த அளவு. நரேந்திர மோடி தலைமையில் அமையவுள்ள பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான அரசு பொருளாதார சீர்திருத்தங்களை முன்னெடுத்துச் செல்லும் என்ற எதிர்பார்ப்பின் காரணமாக வெளிநாட்டு முதலீடுகள் இந்தியாவில் குவியும் என எதிர்பார்க்கப்படுவதால் இந்திய ரூபாயின் மதிப்பு உயர்ந்துள்ளது. இதேபோல் பங்குச் சந்தைகளும் எழுச்சி கண்டன. மும்பையின் பங்குச்சந்தையின் குறியீடு சென்செக்ஸ் 1000 புள்ளிகளுக்கு மேல் உயர்ந்து 25,000 புள்ளிகளை கடந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 300 புள்ளிகள் உயர்ந்து 7,427 புள்ளிகள் வர்த்தகம் நடைபெற்று வருகிறது.